ஹாய் மகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது மதராசி படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நோலன் தாஸ் அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நோலன் தாஸ் சின்ன ஒரு கதையா கேளுங்க. அவர் என்னென்ன வேலைலாம் பண்ணிக்கிறாரு, என்னென்ன சித்து வேலையெல்லாம் பண்ணிட்டு ஏன் அவருடைய கொரியர்லாம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. என்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோலன் தாஸ் பத்தி வச்சுக்கோங்களேன். நோலன் தாஸ் யாரும் இல்லை, ஒரு ஏஆர் முருகதாஸ் தான். இவர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய கதைகள்லாம் ஆட்டைய போட்டு நல்லா அங்கேயும் திருடி நம்ம சினிமாக்குள்ள, நம்ம தமிழ்நாடு சினிமாக்குள்ள ஏதாவது சொல்றது யாருமே கிடையாத சூழ்நிலை ஏதோ ஹீரோவில் வச்சு அப்படியே அங்கங்க அந்த படத்தை விட்டு போற மாதிரி அங்கங்க அப்படியே சொருவி அப்படியே கொஞ்சம் ஏகே அது கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் அப்படியே அந்த படம் இட்டு கொடுக்குற மாதிரி இட்டெல்லாம் கொடுத்து அதுல ஒரு கை சொல்றது, கை வல்லுநர் அப்படியே சொல்றது நல்லா தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வல்லுநர் சொல்லலாம். இவர் பாத்தீங்கன்னா சமீபத்துல தர்பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பெருசா தலைவர் வச்சு இயக்குனாரு. அது பெருசா படமே ஓட கிடையாது. அது அண்டர் பிளாப் சொல்லலாம். அண்டர் பிளாப். அந்த படம் எதுக்கடா அப்படி செஞ்சு வச்சாங்கன்னு தெரியல. சும்மா தலைவர் அங்கேயும் போய் கொண்டு வந்து தான் அப்படி படத்தை ஓட்டிட்டாரு முழுசா. அதுக்கப்புறம் சரி, ரொம்ப நாளுமே இந்த தமிழ்நாட்டுல எதுவுமே வாய்ப்பு கிடைக்கலையே நம்ம தமிழ் சினிமாவில். சரி, தெலுங்கு சினிமாவுக்கு ஓடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் தப்பிச்சு ஓடினாரு, குடுன்னு ஓடினாரு. அங்க அவர் சோதனை என்ன சோதனையே தெரியல. திடீர்னு மகேஷ் பாபு வச்சு ஸ்பைடரும், அப்புறம் எஸ் சூர்யா வச்சு வில்லனா போட்டு எல்லாம் படம் ஓரளவுக்கு ஓடிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அங்கேயும் என்னடா பார்த்தேன் சொல்றது, ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர்மேனை தான் வெளிநாட்டு கதையெல்லாம் வச்சு ஆய்வு படமெல்லாம் வச்சு ஏதோ ஒரு கதையை சுட்டு போட்டோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது தெரியும் அவன் ஸ்பைடர்மேனும் ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் திருட்டு கை அப்படின்ட்டு. சரி, அங்க இருந்தா படம் ஃபிளாப் பண்ணாலும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, சரி நம்மளுக்கு என்ன பண்றது, நம்ம பிழைக்க போன இடத்துல தெலுங்குலயும் அங்கேயும் வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே ஓடி வந்துடலாம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்கே ஓடி வந்துட்டு அப்புறம் யாருக்கிட்டையுமே பெருசா எதிர்பார்ப்பு ஒரு மார்க்கெட்டும் குறைஞ்சதுனால நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு ஏதோ ஒரு படத்தை இட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம சிவகார்த்திகேயன் சொல்றத விட இவர் குட்டி தளபதினு சொல்லலாம். இவர் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அமரன், ஐலன், அப்புறம் மாவீரன், இந்த மாதிரி பெரும் படங்கள்லாம் ஒரு 4 படம் வந்துச்சு. சரி, கண்டினியூ படம் இருக்கடா, இவர் பெரிய ஒரு ரசிகர் பட்டம் வச்சிருக்காரு போல, படம் ஒரு இட்டு கொடுக்குன்னு நினைச்சிருந்தாங்க மக்கள் நிறைய பேர், ரசிகர்கள் நிறைய பேர். ஆனா அது என்னவோ தெரியல, அந்த படம் பூரா அப்படியே தொடர்ந்து அப்படியே மண்ணை கவிட்டே வந்துச்சு. சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அமரன் படம்லாம் மிகப்பெரிய படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னடான்னா அப்படியே அங்கங்கே சும்மா அப்படியே ஆர்மிக்கு போறாரு, அங்கேயும் வராரு, அப்படியே நடந்துட்டே வராங்க. இதுல இந்த சாக்குல ஒரு ஸ்டோரி அப்படி முடிச்சு 2.5 மணி நேரம் முடிச்சு ஒரு படத்தை அப்படியே முடிச்சிட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா நம்ம இவரை பத்தி சொல்லி ஆகணும். லோலன் தாஸ் இவர் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா இவர் சமீபத்துல கதையை திருடி ஆட்டை போட்டு அங்கங்க அப்படியே கொஞ்சமா இடையில சொருவி இவர் அதான் கை நேர்ந்த வல்லுடாச்சே. சரி, நம்ம சிவகார்த்தியை வச்சு என்னடா செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு உள்ள போய் படத்துல போய் பார்த்தா நல்லவே செஞ்சுட்டு இருக்காரு. என்னடா அங்கங்க ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல சொல்லி ஆகணும். மெயினா நம்ம ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வில்லன் மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சான் படத்துல வில்லனா சொல்றது, அஞ்சான் படத்துல நம்ம சூர்யாவுக்கு அண்ணா நடிச்சிருப்பாரு. அவரு தான் அந்த படத்தை வில்லனா. இவரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நோலன் தாஸ் படம் எது நடத்தாலையும் இவர் இணையறது கொஞ்சம் வழக்கம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுல கொஞ்சம் வில்லனா தூக்கி சொல்லி வச்சுக்கிறாரு. அவர் பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் பஞ்ச் டைலாக்கு எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம தளபதி ஸ்டைல ஏதோ சொல்லி பார்க்கலாம் ட்ரை பண்றாரு நம்ம சின்ன குட்டி தளபதி. அவர் உடனே ஒரு ஃபோன் கால் வருது. வந்துட்டு உடனே அவங்க ஃபேமிலி ஏதோ ஒன்று பிளாக்மெயில் சொல்றது அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க போல. உடனே தொட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி தளபதி சொல்றாரு. அதாவது நம்ம தளபதி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி இவர் தொட்டு பாடுறா அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப படமா அங்கங்க அப்படியே கொஞ்சம் இதாக ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு தீவிரவாதி கும்பலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கடத்தல் ஏதோ குடும்பங்களும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த படம் பெருசா எதிர்பார்ப்பு அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. அங்கேயும் அப்படியே கதையை சொன்ன மாதிரி தோசை சுட்ட மாதிரியே சுட்டு போட்டு அப்படியே திருப்பி அங்கங்க இடையில தேவையில்லாத சீனுகள், அந்த என்ன சொல்றதே தெரியல. அந்த அளவுக்கு நம்ம நோலன் நம்ம குட்டி தளபதியை வச்சு அவர் செஞ்சு விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் மொக்கையா அந்த படம் அமைய நினைக்கிறேன். எதை பத்தியும் வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த படம் சொல்லினா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பெரிய விமர்சனங்கள் இல்லைனாலே கூட இந்த படம் ஓடுமா எதிர்பார்த்தா கண்டிப்பா ஓடான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சர்க்காரு இந்த படம், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கத்தி, இந்த படம்
அவரு ஏஆர் முருகதாஸ் அப்படி படம் வெளியிட்டு முன்னாடி நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அது ஓரளவுக்கு அந்த தளபதிக்காக படம் ஓரளவுக்கு ஓடிச்சு. ரசிகர்கள் மத்தியில் அந்த படம் பெருமருப்பா எதிர்பார்ப்பு படம் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தளபதி வச்சு பெரிய இந்த படம் வந்து ஒரு இட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏஆர் கை கொடுத்துருக்காரு. கடைசியா வந்து என்ன பண்ண போறா தெரியல. அந்த ரசிகர்கள் பாவங்க ஒரு 2.5 மணி நேரம் அது எப்படி போய் உட்காந்து பார்க்க போறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படியே கதையை வந்து அப்படியே அங்கேயும் சுட்டு செதுக்கி எப்படி சொல்றது, எது எது தேவையில்லாத இடத்துல செது சுடணுமோ அதெல்லாம் சுரி வச்சுட்டாரு. எதோ புடுங்கணுமோ அதெல்லாம் புடுங்காம விட்டுருக்காரு நினைக்கிறேன். ஆனா இப்படியெல்லாம் ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு வாழ்க்கை திருப்பு முனையா அமைன்னு பார்த்தா இப்போ கூட அந்த படத்துல திருப்பு முனையா அமையாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு படம் மொக்கையா அந்த படம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா பாவங்க நம்ம நம்ம சிவகார்த்திகேயன் சொல்றதை விட நம்ம குட்டி தளபதியும் சொல்லலாம். இவர் குட்டி தளபதி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த படத்தோட அவரு துண்டை போட்டு போறாரா இல்ல அடுத்து ஒரு ஹிட்டான படத்தை கொடுக்க போறாரா அப்படிங்கறத நாம அடுத்த மூவில இல்ல அடுத்த இதுல அவர் என்ன யார் கூட கை கோக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் சொல்றது உங்களுடைய கேள்விகள், அதாவது உங்களுடைய கேள்விகளை வந்து கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தான் கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை எத்தனை பேர் கரெக்டாக இந்த படத்தோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் எவ்வளோ பார்க்கணும்.